டியர் ஸ்டூடெண்ட்ஸ் வணக்கம். இது உங்களுக்காக பப்ளிக்கில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக கேட்கக்கூடிய சில கொஸ்டின். ரோசன்மன் ரிடக்ஷன் ரியாக்ஷன் இது எந்த லெசனில் இருக்குன்னா கார்பனைல் காம்பவுண்ட்ஸ் அண்ட் கார்பாக்சிலிக் ஆசிட்ஸ் 12th லெசனில் இருக்குது. இந்த நேமிங் ரியாக்ஷன் ரொம்ப முக்கியம். இது ரிடக்ஷன் ரியாக்ஷன். ஸோ ஹைட்ரஜன் சேர்க்கணும். ஸோ யாரு கூட அப்படின்னா ஒரு அசைல் ஹேலைட். இங்கே நான் அசைல் அப்படிங்கிறத அசிட்டைல் அப்படின்னு எடுத்துக்கிறேன். அப்போ CH3COCl இதுக்கு ஹைட்ரஜன் சேர்க்கணும். எந்த கேட்டலிஸ்ட் பெலேடியம் அது கூட பேரியம் சல்ஃபேட்டு சேர்க்கணும். இது எதுக்காக இந்த பேரியம் சல்ஃபேட் அப்படின்னா இது ஒரு கேட்டலிட்டிக் பாய்சன். அதாவது ரியாக்ஷனை ஒரு பக்கம் உருவாக்கி ஸ்டாப் பண்ணிடும். அதாவது இப்போ என்ன நமக்கு உருவாகும் அப்படின்னா அசிட்டால்டிகைட் அப்படிங்கிறது கிடைக்கும். எப்படி சார்? ஒரு HCl எடுத்துகிட்டு HClஆக போயிடும். அப்போ ஒரு CO கூட H சேரும். அப்போ CH3CHO அதாவது அசிட்டால்டிகைட். இது மறுபடியும் ரிடக்ஷன் ஆணுச்சுன்னா ஒரு பிரைமரி ஆல்கஹால் உருவாகும். அப்படி ரிடக்ஷன் ஆகாமல் இருக்கிறது தான் யாரோட வேலைன்னா இந்த கேட்டலைட்டிக் பாய்சனோட வேலை. பேரியம் சல்ஃபேட் இஸ் a catalytic poison. It stops further reductions of acetaldehyde into primary alcohol. இந்த விஷயங்கள் நமக்கு தெரியணும். அடுத்ததா ஸ்டீஃபன்ஸ் ரியாக்ஷன். இது எதுக்காக அப்படின்னா ஒரு நைட்ரில் அப்படின்னு சொல்லக்கூடிய சயனைடை ஆல்டிகைடாக மாற்றக்கூடியது. ஸோ மெத்தில் சயனைடு எடுத்துக்கோ. ஃபார்முலா மெத்தில் அப்படின்னா CH3, சயனைடு அப்படின்னா CN. ஸ்டானஸ் குளோரைட் அண்ட் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் அண்ட் ரிடக்ஷன் பண்ணுறோம். நமக்கு என்ன கிடைக்கும்னா CH3 ஒரு Cக்கு ஒரு ஹச்சும் டபுள் பாண்ட் Nக்கு ஒரு ஹச்சும் இதுக்கு பேர் இமின் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை ஒரு ஆசிட் ஹைட்ரோலிசிஸ் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் அதாவது உங்களுக்கு H2O அப்படிங்கிறது சேர்க்குறோம் அப்படின்னு சொன்னால் இந்த ரெண்டு H NH எடுத்துகிட்டு NH3ஆக போயிடும். O CHல சேரும். அப்போ CH3CHOன்னு சொல்லக்கூடிய அசிட்டால்டிகைட் அப்படிங்கிறது கிடைக்கும். சரிங்களா? அப்போ அசிட்டைல் குளோரைடை அசிட்டால்டிகைடாக மாற்றக்கூடியது ரோசன்மன் ரிடக்ஷன் ரியாக்ஷன். மெத்தில் சயனைடை அசிட்டால்டிகைடாக மாற்றக்கூடியது ஸ்டீஃபன்ஸ் ரியாக்ஷன். இது ரெண்டுத்துலேயுமே 1 மார்க் என்ன கேட்பாங்கன்னா ரோசன்மன் ரிடக்ஷனோட அந்த ரெடியூசிங் ஏஜென்ட் என்னன்னு கேட்பாங்க. இட் இஸ் எ பெலேடியம் அண்ட் பேரியம் சல்ஃபேட். ஸ்டீஃபன்ஸ் ரியாக்ஷன்ஸோட ரெடியூசிங் ஏஜென்ட் என்ன அப்படின்னு கேட்பாங்க. ஏன்னா இட் இஸ் எ ஸ்டீஃபன்ஸ் ரிடக்ஷன் ரியாக்ஷன் தான். ஏன்னா ஹைட்ரஜன் சேர்க்கறதால. ஸோ இது ஸ்டானஸ் குளோரைட். அது என்ன சார் ஸ்டானஸ்? அந்த டின் 2+ இருந்தால் ஸ்டானஸ், 4+ இருந்தால் ஸ்டானிக். இப்போ இங்கே டின் SN அப்படின்னு சொல்லக்கூடிய டின் 2+ இருக்குது. இது எப்படி சார் சொல்கிறீங்க? SnCl2 அப்படின்னா ஒரு Cl-1 2 Cl-2 பக்கத்தில் இருக்கிற SN +2. அப்போ ஸ்டானஸ் குளோரைட் அண்ட் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட். சரிங்களா? ஃபஸ்ட்டு ஃபார்ம் ஆகுறது இமீன். அதை ஹைட்ரோலிசிஸ் பண்ணால் ஆல்டிகைட் கிடைக்கும். சரிங்களா? இதனால் பார்த்துங்க. தேங்க்யூ.